மக்களே பாருங்க, நான் உங்க கீழா குமார். என்ன ப்ரோ நீங்க புதுசா கூடலாம் வாங்குறீங்க, எதுக்கு ப்ரோ இந்த கூட உங்களுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை மக்களே, நான் எவ்வளோ பில்டிங்கில் கல்லுமணி ஏற்றுறேன், அந்த பில்டிங்லாம் கல்லுமணி ஏற்றுறது கூட தான் தேவைப்படும் மக்கள். அது இல்லாமல் நேற்று நான் ஒரு பில்டிங்கில் 1000 கல் ஏற்றுறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கூட கேட்டேன். கூட கேட்டதுக்கு அவங்க கூட தராம ஒரு மாதிரியே பேசிட்டாங்க. சரி, நம்மளும் எவ்வளோ பில்டிங்கில் கல்லுமணி ஏற்றுறோம், நமக்கும் அப்போ முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் கூட தேவைப்படும். அடுத்தவங்க நம்ம நம்பி இருக்கக்கூடாதுன்னா சரி, நம்மளே நம்ம வேலைக்கு பிளாஸ்டிக் கூட 2 வாங்கி வச்சுக்கணும் தான் இன்னைக்கு நான் இந்த 2 பிளாஸ்டிக் கூட வாங்கின மக்களே. கூட எவ்வளோ ப்ரோன்னு கேட்குறீங்களா? ஒரு கூட 150 ரூபா மக்களே. ஒரு கூட 150 ரூபான்னு சொல்லிட்டு 2 கூட வாங்கினா மொத்தம் 300 ரூபா. ஏன் ப்ரோ பிளாஸ்டிக் கூட வாங்குறீங்க, சில்வர் கூட வாங்கி வச்சிடறான் ப்ரோன்னு கேட்குறீங்களா? அதுவும் மக்களே, நம்ம சில்வர் கூடனா நம்ம கூடையில் கல் எடுத்துகிட்டு போகும்போது கீழே போய் போட்டோம்னா கூட வளைச்சிக்கும் மக்களே. இதே நீங்கள் பிளாஸ்டிக் கூட வாங்கி வச்சுக்கிட்டா கல் ஏற்றினாலும் சரி, மண் ஏற்றினாலும் சரி, ஜெல்லி ஏற்றினாலும் சரி, கூட வளையும் வளையாது, உடையும் உடையாது. அந்த அளவுக்கு கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் மக்கள். ஏன்னா பிளாஸ்டிக் கூட லப்பர் கூட, அதனால கூட வளையும் வளையாது, உடையும் உடையாது. மறக்காம என் வேலைக்குன்னு இல்லை, உங்கள் வீட்டு வேலைக்கும் கூட தேவைப்படுச்சுன்னா மறக்காம இது போல பிளாஸ்டிக் கூட வாங்கி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் பிளாஸ்டிக் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையும் உடையாது, வளையும் வளையாது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளாஸ்டிக் கூட. சரியா மக்களே, மறக்காம நீங்களும் உங்கள் வீட்டு வேலைக்கு இது போல் பிளாஸ்டிக் கூட வாங்கி வச்சுக்கோங்க மக்களே. சரியா மக்களே, பாய்.